கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்களை, எந்த சத்தியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை வாசிக்க கேட்போம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது. இந்த 2 வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓமைகளை பற்றி அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓமைகள் என்னென்ன ஓமைகள் அப்படின்ட்டு அடுத்த சத்தியத்தில் நம்ம பார்ப்போம். இந்த 2 வசனத்தில் என்ன சத்தியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? முதல்ல நம் பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காக வந்தார். சரியான பதில் தான். வேற என்ன பதிலாம் சொல்லுவாங்கன்னா, நம்முடைய வியாதிகளை குணமாக்குறதுக்காக வந்திருக்கார், பல அற்புதங்களை செய்வதற்காக வந்திருக்காரு இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கேயாவது பெரும்பாலான இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய போதகத்தை, தம்முடைய போதகம் சொல்றத பிதாவின் சித்தப்படி பிதாவிடம் என்ன கேட்டாரோ அந்த போதகத்தையே அவர் நமக்கு கொண்டு வருவதற்காக தான் இங்கே வந்திருக்கிறார் என்பதை பெரும்பாலான இடத்தில் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் யாருக்குமே அவருடைய போதகம் தேவையில்லை. அவருடைய அற்புதங்களும், அவரிடம் பெற்றுக்கொள்ளும் வரங்களும், அவரிடம் பெற்றுக்கொள்ளும் இந்த உலக ஆசீர்வாதங்களும் தான் பல பேருக்கு அது தேவைப்படுகிறது. ஆகையால் யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, இந்த ஒரு விஷயத்தை விட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறோம், அவர் பின்னால் எதற்காக நாம் போக வேண்டும் என்பது முக்கியமான, ரொம்ப ஆழமான காரணம் என்னவென்றால் அவருடைய போதகம். அந்த போதகத்தை கொண்டு வருவதன் அது அதாவது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், சிலுவையில் அறையப்பட்டதின் காரணமே அவர் கொண்டு வந்த போதகம்தான். ஆதலால் இந்த போதகமே அவருடைய முக்கியமான சித்தமாக இருக்கிறது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்ப கிறிஸ்து இயேசுவே அந்த வார்த்தை. அவருடைய இன்னொரு நாமம் என்னது? வார்த்தை. அந்த வார்த்தையை நம்மில் எழுதப்பட, இருதயத்தில் எழுதப்பட அந்த போதகத்தை கொண்டு வந்தார். இந்த போதகத்தை கேட்பதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுவது தான் பெரிய விஷயம், அதாவது அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் பல பேர் பாட்டு பாடுவது தான் முக்கியமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று நாம் பார்க்கும்போது பல கூட்டங்களில் ஜெப கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது? அதுவும் மனிதனுடைய புத்தி கேட்ட மாதிரி, அவனுக்கு இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபமாக தான் இருக்குது. பல கூட்டங்களில் அவருடைய வார்த்தையை முன் வைத்து எந்த ஒரு கூட்டமோ நடைபெறுவது இன்று கடினமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தையை பற்றி போதிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை? அவருடைய ஆவியானவரை நமக்குள்ள வாசம் பண்ண விடுறதில்லை. அவருடைய ஆவியானவரை விட்டு கொடுத்து, பரிசுத்த ஆவியை விட்டு கொடுத்து அந்த போதகத்தை நாம் எடுத்து வெளியில் சொல்வதற்கு நம்மிடம் என்ன இல்லை? அந்த தாழ்மையான குணமோ இல்லை, அவரை விட்டு கொடுத்து அவரை பேசுவதற்குரிய உள்ளமோ நம்மிடம் இல்லை. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுறது? ஒன் வே கம்யூனிகேஷன் தான் பண்ணுறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மட்டுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவதுன்னா என்ன அப்படிங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டுமே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறது வெறும் ஜெபம், நான் பேசுவதோடு மட்டுமல்ல, அவர் பேசுவதும் நமக்கு கேட்க வேண்டும்.
அப்போ தேவ வார்த்தையை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஜெபத்தோடைய முழுமையாகும். இன்று நாம் பார்க்கிற பல இடங்களில் இது ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, ஜெப கூட்டம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லையா? அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 மணி நேரம் நடக்கிறது என்றால் 1.5 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. மிச்சம் அரை மணி நேரத்துலையும் 1/4 மணி நேரம் கதை பேசுறது, மிச்சம் 10 நிமிஷத்தில் அவருடைய வார்த்தையை அப்படியே மேலாப்பில் வாசித்துட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த நோக்கம் அப்படி இருந்தால் எப்படி நிறைவேறும்? இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கம், அவர் வந்த நோக்கமே முக்கியமாகவே ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமானதாக இருப்பது அவருடைய போதகம்தான். அப்போ எவன் ஒருவன் அவருடைய போதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த சத்தியத்தை சத்தியத்தின்படி புரிந்து கொண்டு அதை போதிப்பதற்கு எவன் ஆயத்தமாக இருக்கிறானோ, எவன் அதற்கு தன்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்து தன் இருதயத்தை அவருக்கு நேராக கொண்டு போகிறானோ, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் இருக்குன்னா அவருக்கு உண்மையிலே உகந்தவனாக இருக்கிறான். இதில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நாமும் பல இடங்களில் அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு பல இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெப கூட்டங்கள் போய் அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, மொத்தமாகவே டைம் வேஸ்ட், நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்வதற்கு பதிலாக நம் சிந்தையை, சுய சிந்தையை, மனுஷ சிந்தையை, மாயான சிந்தையை இணைத்து, அதாவது அதில் திணித்து அதை அவருடைய போதகத்தையே மறைத்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்து கொண்டு அதுவே தேவனுக்கும் பிடிக்கும்னு முடித்து விட்டு நாங்களும் பக்திமான்கள், பக்தி வைராக்கியத்தில் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு காண்பித்து கொள்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியதும் நினைக்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் என்னவென்றால், எந்த ஒரு இடத்திலும் ஜெபம் பண்ணுவதற்காக போகிறோம் என்றால் அதில் முக்கியமாக அவருடைய வசனத்தை பற்றின ஆராய்ந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த சிந்தையும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வெறும் அதாவது ஜெபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அந்த ஜெபமே நமக்கு எப்படி உண்மையான ஜெபமாக இல்லாமல் பிசாசனுடைய வஞ்சனை உள்ள ஜெபமாக மாறிவிடும். ஏன்னா இப்போது உள்ள காலகட்டத்தில் அப்படிதான் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அவசியமற்ற காரணங்களுக்காகவும் அவசியமற்ற தேவைகளுக்காகவும் ஜெபத்தை வைத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறோம், முக்காவாசி என்ன பண்ணிடுறோம், ஜெபத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறோம். அது ஜெபம் என்ற சொல்லும் சரி, அதற்குரிய அர்த்தமும் சரி புனிதமானது. நாம் பரிசுத்தமாவதற்காக பரிசுத்தமான தேவனிடம் நாம் வேண்டுதல் செய்து அவரோடு இணைவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை பற்றி நம்ம பேச வேண்டும் என்பதற்காக தான் ஜெபம். ஆனால் நம்ம எப்படி ஜெபத்தை கையாளுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கெடுத்தாலும் அதாவது இதை எப்படி வேற சொல்லிக்குவாங்கன்னா, தேவனை முன்னிலைப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. தேவனே நீங்கள் வழி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் யாக்கோபு எப்படி சொல்லியிருப்பார்னா, அவர் அதாவது வசனத்தில் ஒரு வேலையை செய்ய போகிறதுக்கு முன்னால் கூட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லனா, தேவனுடைய சித்தம் இருந்தால், நாம் உயிரோடு இருந்தால் நாம் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாராம். சொல்கிறதுக்கே அப்படி சொல்கிறான்னா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனே நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் அதை தலைமை தங்கி நடத்துங்க. இப்படி தான் நான் ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு நீங்கள் துணையாக இருங்க. இப்போ நான் ஒரு கொலை செய்ய போகிறேன், எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒரு வீட்டில் திருட போகிறேன், எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறது ப்ரேயரும் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அவருக்கு சித்தமில்லாத ஒரு வேலையை செய்ய போயிட்டு நீங்கள் எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். முதலில் நம்ம செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் சரி, அவருக்கு சித்தமானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கே நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், நீங்கள் எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் அவருக்கு பிடிக்காத ஒன்று தான். நம்ம அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் இருக்கும்போது எப்படி நம்ம இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரியும்? அவருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சாதான் அவருடைய சித்தம் என்னன்னு தெரியும். அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாம் ரிவர்ஸில் போகிறோம். ஜெபத்தை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், அவருடைய சித்தத்தை என்ன பண்ணுறதில்ல, தேடுறது கிடையாது.
அல்பத்தனமான, அதாவது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவருடைய நாமத்தை வீணாய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இன்று பெரும்பாலானோர் இந்த ஜெபத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த வஞ்சனையில் விழாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி அவர் என்ன ஆயிட்டாரு, உட்கார்றாரு. மக்கள் எப்படி இருக்காங்க, ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அதாவது சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்று பல இடங்களில் சர்ச்சுன்னு சொல்லிட்டாலே கட்டடத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இது ஏசி சர்ச்சா இல்லை நான் ஏசி சர்ச்சா, ஃபேன் இருக்கா ஃபேன் இல்லையா, சேர் இருக்கா சேர் இல்லையா, தரையில் தான் உட்காருவீங்களா பாய் போட்டு தான் உட்காருவீங்களா, இப்படி கட்டடத்தை வைத்து சர்ச்சை நிர்ணயித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்ச் என்பது, சபை என்பது நாம் மனிதர்களாகிய நாம் தான் சபை, கட்டடம் அல்ல. அப்போ அந்த இடத்துல அவர்கள் எப்படி அவருடைய போதகத்தை கேட்க தான் வந்திருக்காங்க. எப்படி நிற்கிறாங்கன்னா, நின்று கொண்டு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நம்ம யோசிக்க வேண்டியது. இன்றைக்கி நம்ம எந்த சேரில் உட்கார்றது, எப்படிப்பட்ட சேரில் உட்கார்றது, ஏசி சர்ச்சுக்கு போனோமா, இங்கே எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் கூடுறாங்க, இதன் அடிப்படையில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். அப்படி போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் போதகம் எங்கே இருக்கிறதோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை சத்தியமாக எங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார்களோ, எங்கே நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வைக்கிறார்களோ, அங்கே சேர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஏசி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஃபேனும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த போதகத்தை கேட்பதற்கு தான் நாம் போக வேண்டும். நமக்கு சுகபோக வாழ்க்கையாக இருக்கணும், நமக்கு வசதியாக இருக்கணும், நமக்கு இங்கே பக்கமாக இருக்குது இப்படின்ட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே நமக்கு அற்புதம் கிடைக்கும், வியாதி குணமாகும் அப்படின்ட்டு தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். அப்படியும் போகக்கூடாது. எதற்காக போக வேண்டும், உண்மையான சத்தியம் எங்கே நமக்கு அதாவது நம் ஆத்மாவிற்கு ஏற்ற உணவுனா நாம் விரும்பும் உணவு கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்கே நமக்கு சத்தியமாக சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் அப்படி செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட சர்ச்சை தேடி போகிறோம், எப்படிப்பட்ட சபையை தேடி, எந்த போதகரை தேடி, எது வசதியாக இருக்குது, எங்கே ராயல்ட்டியாக இருக்குது, எங்கே ஸ்டேட்டஸ் இருக்குது, எங்கே நாம் போனால் நம்மை மதிப்பார்கள் என்பதற்காக நாம் சர்ச்சை தேடி போகிறோம். ஆனால் அப்படிப்பட்டதற்காக நாம் போகக்கூடாது. எப்படி நாம் போக வேண்டும் என்றால், அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வைத்து கிறிஸ்துவின் ஒத்த சாயலுக்கு யார் நம்மை மாற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட சபைக்கு நாம் போக வேண்டும். அப்படிப்பட்ட சபையை கண்டுபிடிக்கவில்லை என்றால் போக வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏன்னால் போனால் என்ன ஆயிரும், நம்மை வஞ்சித்து விடுவார்கள். ஆனால் கட்டாயமாக ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்கு எங்கேயாவது ஒரு ஆளாவது நமக்கு கிடைப்பார்கள். அவர் சொல்லிட்டார், எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் கூடியிருப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அது அன்று என்னது, சபைதான். அவரை பற்றி என்று நாம் தியானிக்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்கிறோமோ, அது சபைதான். அதைத்தான் நாம் இன்று இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். எப்படி அவர் அநேக விசேஷங்களை எப்படி போதிச்சாராம், ஓமைகளாக போதித்தார். நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை நாம் ஆராய்ந்தும் பொழுதே இந்த வசனத்தை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டுமாக பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு பல விஷயங்களை புரிய வைப்பதற்கு, அதுவும் இந்த உலகத்தில் நாம் மறுபடியும் பிறந்து அவருக்குள் வாழ்வதற்கு, அவரோடு நிலைத்திருப்பதற்கு, ஐக்கியமாவதற்கு எது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் நேரடியாக சொன்னால் நமக்கு என்ன ஆகாது, புரியாது. அதற்கு எப்படி எதை கையாளுகிறார்னா, ஓமைகளை கையாளுகிறார். ஓமைகளை கையாளும் பொழுது மக்களுக்கு இன்னும் எளிதாக புரியும் என்பதற்காக அதை கையாளுகிறார். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஓமைகளை கையாளும் போது நாமும் கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் கதை சொல்வதற்காகவோ இல்லை அந்த ஓமைகளே தவறாக கூட நம்ம எடுத்து கூட என்ன பண்ணலாம்,
வஞ்சனையான போதகத்தை போதிக்க முடியும். ஆனால் அதுலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஓமைகளாக போதித்தன் காரணம் என்னவென்றால், நாம் எளிதில் புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் போட்டிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓமையை எடுத்துக்கிட்டு உண்மையான போதகத்தை விட்டு விடுகிறோம். இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓமைகளையே தவறாக புரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி வேலையும் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓமைகளை இயேசு கிறிஸ்து எப்படி முதலிலிருந்து கடைசி வரை எப்படி சொல்கிறாரோ, எதன் அடிப்படையில் சொல்கிறார், எந்த சத்தியத்தை நமக்கு விளக்குவதற்காக அதை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும்? அதை ஆராய்ந்து நம் இருதயத்தில் ஏற்று அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓமைகளை சொல்லும் பொழுது கிறிஸ்துவே அதில் மையமாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி ஓமைகளை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த உலகப் பொருளும் மனுஷனும் மையமாக வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓமைகளை சொல்லுவோம். கட்டாயம் அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஓமையை சொல்வதால் என்றாலும் அவருடைய ஓமைகளையே சொல்ல வேண்டும். மற்றபடி ஓமைகள் சொல்ல தெரியவில்லை என்றால் மற்ற எந்த விதமான ஓமையும் நாம் சொல்லக்கூடாது. அப்படியே சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? அவரை மையமாகவும் அவரை பற்றின அறியக்கூடிய அறிவாகவும் இருந்தால்தான் அதை நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஓமைகளை நாம் கையாளவே கூடாது. அவர் சொன்ன ஓமைகளை தவிர வேறு எந்த ஓமைகளையும் நம்ம கையாளவே கூடாது. ஏனென்றால் கேட்கும் மக்கள் எப்படி அதை கேட்பார்கள் என்றால், எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் என்பதை கவனித்து கொண்டு அதை போதகமாக எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த உலக பொருளையோ மனுஷனையோ மையமாக வைத்துக்கொண்டு அந்த ஓமையை சொன்னால் அந்த கதையை மட்டும் எடுத்துக்கொண்டு உண்மையான சத்தியத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனால ஓமைகளாக தேவன் கட்டாயமாக நம்மிடம் பேசுவார், இன்றும் நம்மிடம் பேசுகிறார். ஆனால் மனிதன் கூறும் ஓமைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். நமக்கு சொல்லும் போதகர்கள் சொல்லும் ஓமைகளையும் கவனமாக நாம் கேட்க வேண்டும். அதில் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதற்கு பின்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு அது எப்படி எதற்காக சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். இன்னொரு விஷயம், தேவன் இன்றும் நம்மிடம் ஓமைகள் மூலமாக நம்மிடம் கட்டாயமாக பேசுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன பண்ணுகிறாரு? அந்த ஓமைகளை கொண்டு நம்மிடம் நம் ஆவியிலிருந்து நம் உள்ளத்திலிருந்து அவர் பேசுகிறார். அதை புரிந்து கொண்டோம்னா இந்த உலகத்தை நாம் எப்படி கையாளுவது, ஒவ்வொருவரையும் நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது நமக்கு புரிந்துவிடும். அது மட்டும் இல்லை, அவரை அறிகிற அறிவும் இந்த ஓமைகளிலிருந்து நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஓமைகள் தவிர ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் தேவன் அவர் எப்படிப்பட்ட ஓமையை கொடுத்தால் இவன் புரிந்து கொள்வான், இவள் புரிந்து கொள்வாள் என்பதற்கு ஏற்றவாறு அவர் காண்பித்து கொடுப்பார். அதனால நாம் அவர் எப்படி எந்த மாதிரி ஓமைகளாய் நம்மிடம் இன்றும் பேசுகிறார் என்பதை நாம் மெதுவாக, அதாவது அமைதியாக இருந்து அதை ஆழமாக ஆராய்ந்து ஒவ்வொரு நேரமும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். அன்று இயேசு கிறிஸ்து பல ஓமைகளின் மூலமாக நமக்கு அவருடைய சத்தியத்தை விளக்கினார். அந்த சத்தியங்களை ஒவ்வொரு ஓமைகளாக நம்ம அடுத்த சத்தியத்தில் பார்ப்போம்.